அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். உலகத்திலேயே 2வது பெரிய டிபெட்டியன் செட்டில்மெண்ட்டான பைலாகுப்பேயில் தான் வந்து இப்போ இங்கே இருக்கேன். இப்போ கரெக்டாக நான் வந்திருக்க டைம் வந்து February 20, 21, 22 இந்த 3 நாள் வந்திருக்கேன். குறிப்பாக ஏன் வந்து இந்த டைம் வந்திருக்கேன் அப்படின்னா February 21 அதாவது 2023 February 21 தான் டிபெட்டியன் நியூ இயராக வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. புத்திசமில் பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்குது. ஒன்று மகாயானா, இன்னொன்று தெரவாடா, இன்னொன்று வஜ்ரயானா. மகாயானா அப்படிங்கிறது நேபாள், டிபெட், சைனா, மங்கோலியா, வியட்நாம், கொரியா இந்த இடங்களில் ஃபாலோ பண்ணக்கூடியது மகாயானா புத்திசம். தெரவாடா அப்படிங்கிறது ஸ்ரீலங்கா, மியான்மர், லாவோஸ், கம்போடியா, தாய்லாந்து இந்த இடங்களில் ஃபாலோ பண்ணக்கூடிய புத்திசம். வஜ்ரயானா அப்படிங்கிறது இந்தியாவிலேருந்து டெவலப் ஆன ஒரு புத்திசம். மகாயானாக்கும் வஜ்ரயானாக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்லலாம். 1950 சைனாவோட ஆக்கிரமிப்புக்கு அப்புறமா தலாய் லாமா இந்தியாவில் தஞ்சம் புகுந்ததுனால திபெத்திய புத்த மடங்களோட மறுமலர்ச்சி இந்தியாவில் நடந்துச்சு. பைலாகுப்பேயில் இருக்கக்கூடிய இந்த கோல்டன் டெம்பிளும் தலாய் லாமா வந்து தான் திறந்து வச்சாரு. ஒவ்வொரு இடத்துலையும் மானஸ்ட்ரி இருக்கும். மானஸ்ட்ரி பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன பில்டிங் இருக்கும். சின்ன பில்டிங்னு சொல்ல முடியாது, பெரிய பில்டிங்கு. அதாவது இங்கே இருக்கக்கூடிய மாங்ஸ் எல்லாம் தங்குறதுக்கான இடம். முக்கியமாக இங்கே வந்து எவ்வளோ மாங்ஸ் இருக்காங்க, எவ்வளோ டிபெட்டியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 70,000 டிபெட்டியன்ஸ் வரைக்கும் இங்கே இருக்காங்க. ஆயிரக்கணக்கில் மாங்ஸும் வந்து இங்கே இருக்காங்க. அது போக நன்ஸும் வந்து தனியாக இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக அங்கங்கே பிளாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கோல்டன் டெம்பிள் வந்தீங்கன்னா அந்த இடத்து எல்லாத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் அந்த கோல்டன் டெம்பிள் தாண்டி உங்களுக்கு சுற்றி எல்லா இடங்கள்லையுமே வந்து உங்களுக்கு நிறைய ஷாப்பிங் பண்ணுற இடம், அதுக்கப்புறம் நிறைய மானஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து இருக்குது. அந்த கோல்டன் டெம்பிள்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது இருக்குது. ஆனால் வந்து இங்கே யாருமே இல்லை. லிட்ரலாக இங்கே வந்து நாங்கள் வந்தப்போ யாருமே இல்லை. அதாவது டூரிஸ்ட் யாருமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய மாங்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் நியூ இயர்க்கு ஏன் வரணும் அப்படின்னா நியூ இயர் அப்போ வந்து இவங்க செலிப்ரேஷன், இவங்களோட டான்ஸு, இவங்களோட கல்ச்சர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நேராகவே வந்து பார்க்கலாம். இந்த டிபெட்டியன் நியூ இயரில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து 13 மாதம் வந்து ஆட் பண்ணிப்பாங்களாம். ஏன்னா சோலார் கேலண்டரோட லூனார் கேலண்டரும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து 13 மாதம் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிப்பாங்க. அந்த 13வது மாதம் வந்து ஒரு 2 நாள் இல்லாட்டி 3 நாள் மட்டும் இருக்கிற மாதிரி தான் வந்து அந்த மாதத்தை வந்து அவங்க கால்குலேட் பண்ணி அதை வந்து லூனார் நம்மளோட நார்மல் கேலண்டரோட வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களாம். Wala ni dajagi ni zawelama kyamwarum biche upeki ani ta pemiyodo jola ni los. இந்த லோசர் ஃபெஸ்டிவல் 2023 February 19 மார்ச் 5 வரைக்கும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க.
February 19 அன்னைக்கு டிபெட்டியன் டான்ஸ் செலிப்ரேஷன் நடந்திருக்கு. February 20 அதாவது நியூ இயர் அன்னைக்கு முன்னாடி நாள் எந்த விதமான செலிப்ரேஷனும் பெருசாக அங்கே நடக்கலை. அதுக்கடுத்து நியூ இயர் அன்னைக்கு அதாவது February 21 அவங்க நியூ இயர் கொண்டாடி இருக்காங்க. அந்த அன்னைக்கு காலையில் 5 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் வந்து இவங்களோட ப்ரேயர்ஸ் வந்து நடந்துச்சு. அப்போ டூரிஸ்டாக வந்த எங்களுக்கும் அவங்களோட பிரசாதங்கள்லாம் கொடுத்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. It is Tibetan New Year, which we call is a Losar, and it is a Tibetan culture. இந்த பைலாகுப்பை இருக்க இடமே ஒரு அமைதியான ஒரு ஊர் தான். இதில் இவங்களோட ப்ரேயர்ஸு மியூசிக்கு எல்லாமே கேட்குறப்ப இன்னுமே மனசுக்கு ஒரு விதமான அமைதியை கொடுத்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். நியூ இயர் அன்னைக்கு பெருசாக எந்த செலிப்ரேஷனும் இல்லாமல் இந்த பைலாகுப்பை ஏரியாவில் இருக்கக்கூடிய மற்ற டிபெட்டியன்ஸும் அவங்களோட பாரம்பரிய உடையில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. பார்க்குற எல்லாருக்கும் கை கொடுத்து டிபெட்டியன் மொழியில் டாசி தெலேக் அப்படின்னு வாழ்த்திட்டு போனாங்க. பெருசாக எந்த ஆரவாரமும் அலப்பறைகளும் இல்லாத ஒரு நியூ இயரை வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இவங்களோட செலிப்ரேஷன் இதோட முடியல. இந்த மானஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கொடிகளை மாற்றுறது, அவங்களுக்கான சடங்குகளை செய்கிறதுன்னு இந்த சடங்குகள் எல்லாமே மார்ச் 5 வரைக்குமே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பல மதங்கள் இந்தியாவில் பின்பற்றப்படுது. அதில் சிறுபான்மையின மதமாக இருக்கக்கூடிய புத்தம் தலை தோங்குற இடமா இன்னைக்கும் பைலாகுப்பை இருக்கு. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.